ஹாய் கைஸ், இது டே 8 ஆஃப் பீயிங் கன்சிஸ்டன்ட். ஸோ இன்றைக்கி நாள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னு போக போக சொல்கிறேன். ஸோ எப்பயும் போல் காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு கருப்பு காஃபியை குடிச்சிட்டு முட்டையை சாப்பிட்டு காலேஜ்க்கு கிளம்பியாச்சு. ஸோ இன்றைக்கி மார்னிங்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆனதுனால பாட்டு கேட்டுகிட்டே போனோம். நல்லாவே இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி காலேஜ்க்கு ரொம்பவே சீக்கிரமாக வந்தாச்சு. ஏன்னா டிரைவருக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகம். ஸோ இன்றைக்கி ஏன் யூஸ்ஃபுல் டேன்னு சொன்னேன்னா, கரியர் கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக அஸ்வின் ஒருத்தர் வந்திருந்தார். அவர் ஒரு யூடியூபர். செஷன் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அவர் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ கிளம்பி வந்து பார்த்தா எல்லோரும் மட்டை. ஸோ லஞ்சை சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பொழுதை ஓட்டிட்டு கிளம்பி வெளியே வந்தாச்சு. ஸோ அப்படியே வெளியே வந்து பசங்க கூட கொஞ்ச நேரம் பேச்சை போட்டுட்டு இருக்கும்போது எல்லாரையும் வீடியோ எடுக்கலான்னு சொன்னேன். யதார்த்தமாக போஸ்ட் கொடுக்க சொன்னால் எல்லோரும் பதார்த்தமாக பதறிட்டு போகிறாங்க. ஏன்டான்னு கேட்டால் என் ஃபோட்டோவை போட்டு நீ ஃபேமஸ் ஆயிடுவேன்னு சொல்கிறானுங்க. ஸோ அப்புறம் பஸ் ஏறி வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்த உடனே ஒரு அற்புதமான அடை தோசையை சாப்பிட்டுட்டு ஒரு சிறிய நடைப்பயணத்தை போட்டுட்டு அப்படியே ஏரியா பசங்களோட பொங்கல் விழாக்களை பற்றி கொஞ்சம் சின்ன ஆலோசனை பண்ணிவிட்டு குட்டி குஞ்சான்ஸோட ஒரு சின்ன ஷட்டில் மேட்ச் ஆடிட்டு CR7 செலிப்ரேஷனை போட்டுட்டு கடைசியாக வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டடி ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதையும் முடிச்சுட்டு மட்டையாயாச்சு. இன்றைக்கி அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.